ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ கொலன்னு எவ்வளோ கருமையாக, ஆஹா எப்படி இந்த ஹேர் டை பண்ணியிருக்கோன்னு தானே யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த ஹேர் டை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு முழுசாக தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க இந்த வீடியோ எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் வேறு ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருளை தான் வச்சு செய்கிறோம். கரிஞ்சீரகம் ஒரு 2 ஸ்பூன் கரிஞ்சீரகம் நம்ம எடுத்துருக்கோம். பாருங்கள், 2 ஸ்பூன் கரிஞ்சீரகம். அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்றத பாருங்கள். வெந்தயம் தாங்க யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம என்னென்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முக்கியமான பொருள்லாம் சேர்த்துருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதை பாருங்கள், இதை நம்ம கருவேப்பிலையும் இதோடு சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வரணும். நல்லா குறப்பாக அரைச்சாலே போதும். ரொம்ப நைஸாலாம் வேணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா கருவேப்பிலையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. முடிக்க அவ்வளோ நல்லது கருவேப்பிலை. வெந்தயம் பார்த்திங்கன்னா உடலுக்கு குளிர்ச்சி. கரிஞ்சீரகம், இது மூணையுமே சேர்த்து தான் நம்ம சூப்பரான ஒரு ஹேர் டையவே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கோன்ட்டு. இந்த அளவுக்கு ஒரு குறப்பாக அரைச்சிட்டாலே போதும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வெயிட் பண்ணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கோம். நம்ம எப்பயுமே ஹேர் டை பண்ணணுன்னாலே இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை நம்ம அந்த இரும்பு கடாயில் சேர்த்து நல்லா வறுக்கணும். எந்த பொசிஷனில் வறுக்கணும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். நல்லா வறுபடணும். இப்போ பார்த்தீங்கன்னாலே நிறைய பேர்த்துக்கு நரைமுடின்றது அதிகமாகவே இருக்குது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நரைமுடியில் நிறையவே பாதிக்கிறோம். அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நிறைய கடைகளில் போய் நம்ம வேறு ஹேர் டையை போட்டு முடி வீணாகுது, முடி கொட்டுது. ஸோ இதிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்ம வீட்டிலையே நம்ம இருக்கிற பொருளை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஹேர் டையை நம்மளே ரெடி பண்ணிக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கருமையாக கிடைக்கிது. இன்னும் கருமையாகணும். வெயிட் பண்ணுவோம். அதனால் நம்ம கெமிக்கல் இல்லாத ஒரு ஹேர் டை நம்ம வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹேர் டைலாம் பார்த்திங்கன்னா உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. போக போக தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். உடனே கிடைக்கும்னு நினைக்காதீங்க. இப்போது இது நல்லா வறுபட்டுருச்சு. அதை எடுத்து கீழே வச்சுக்கலாம். புகை அதிகமாக இருக்குன்றனால நாங்கள் கொல்லைப்பக்கம் வச்சு செஞ்சிட்ருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் உள்ள கிச்சனுக்கு கொண்டு போயிடுவோம். ஆறிடுச்சு. கிச்சனில் வச்சுட்டு நம்ம என்னென்னா மிக்ஸி ஜாரில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதையும் நல்லா அரைச்சி நைஸாக கொண்டு வரணும். ஏற்கனவே நல்லா வறுபட்டுருச்சு, அதனால் அரைபடுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்றத கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னென்ன பொருள் போட்டிருக்கோம் அப்படின்றத அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இதை அப்படியே வச்சுட்டு அடுத்து நம்ம ஒரு டிகாஷன் ரெடி பண்ணுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். அதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நமக்கு இப்போ 1 டம்ளர் தண்ணி தேவை. அதனால் நமக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அதனால் நமக்கு சுண்டி வரணும் இல்லையா. 1 டம்ளர்ன்றது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 3/4 டம்ளர் வரணும். அதனால் அதில் டீத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் டீத்தூள் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன போடுறோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. சன்ரைஸ் காப்பி பொடி ஒரு 2 ரூபா பாக்கெட் சன்ரைஸ் காப்பி பொடி இருக்கு இல்லையா, அந்த காப்பி தூள் வந்து ஒரு பாக்கெட் போட்டிருக்கோம். இது எல்லாமே கலந்து நம்ம ஒரு டிகாஷன் தான் ரெடி பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை கீழே எடுத்து வைக்கணும். நல்லா கொதி வரட்டும். நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் நமக்கு டிகாஷன் நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம ஹேர் டையே பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு அந்த கருமை நிறம் நல்லாவே கிடைக்கும். இப்போ அந்த டிகாஷன் எடுத்தாச்சு. இது நம்ம என்ன பண்ணணுன்னா வடிகட்டிக்கலாம். நமக்கு அந்த சக்கையெல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் வடிகட்டிட்டு நம்ம அந்த டிகாஷனை மட்டும் நம்ம எடுத்து பயன்படுத்த போகிறோம்.
இந்த டிகாஷன் நமக்கு தேவையான அளவு பயன்படுத்திட்டு அதிகமாக இருந்துச்சு நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுக்காய் பொடி நம்ம ஒரு 2 ஸ்பூன் கடுக்காய் பொடி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மருதாணி பொடி ஒரு 2 ஸ்பூன் மருதாணி பொடி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக நெல்லிக்காய் பொடி போட்டிருக்கோம். அது ஒரு 2 ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் தான். நம்ம கடையில் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ஒரு தடவை வாங்கினாலே போதும். நம்ம அடுத்தடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சியில், அந்த பொடியை நம்ம அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ தான் இந்த டிகாஷன் நமக்கு தேவைப்படும். நமக்கு தேவையான அளவு டிகாஷன் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுடைய பக்காவான ரிசல்ட் கிடைக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுவும் இரும்பு கடாயிலேயே நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். எப்படி இருக்குது பாருங்களேன், எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நல்ல கொல கொலன்னு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வேணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கெட்டியாகி நம்ம ஏன்னா ஒன் டே விட போகிறோம். ஈவினிங் செஞ்சுட்டு நாங்கள் மார்னிங் தான் எடுக்க போகிறோம். அதனால் அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் அருமையாக வந்துடும். நல்லா இறுகி நல்லா இன்னும் கொல கொலன்னு நல்லா கருன்னு மாறி வருங்க. எப்படி மாறி வருதுன்றதை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுசாக தெரியும். இப்போ அந்த ஜூஸ் இருக்கு இல்லையா, அந்த டிகாஷனை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நமக்கு தேவையான போது பயன்படுத்திக்கலாம். ஆமாம், அதனால நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பொடியும் நம்ம எடுத்து வச்சுருப்போம். அந்த பொடியும் நம்ம சேமிப்பு பண்ணிக்கலாம். ஒரு தடவை நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அடுத்தடுத்து நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு கட்டியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அதை லூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கட்டியாகவும் வேணாம், ரொம்ப லூஸாகவும் வேணாம். எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நமக்கு வேணும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஆயுர்வேதிக் ஹேர் டைன்னு சொல்லலாம். இயற்கையான ஒரு ஹேர் டை. சூப்பராக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்களேன். நம்ம கையில் ஏற்கனவே அந்த மிக்சி ஜாரில் அரைச்சதையே கையில் ஒட்டினோம். இன்னும் கையிலேருந்து அந்த கருமை போகவே இல்லை. அப்படியே கருமை ஒட்டிக்கிட்டு இருக்கு. நல்லா அந்த ஓரத்தெல்லாம் வலிச்சு விட்டுருவோம். நல்லா ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம அதை எப்படி பேக் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பாருங்கள் கருமை நிறம் இப்போவே வந்துருச்சு பாருங்கள். மேலே அப்படியே கருமையாக மாறுது இல்லையா. இது போக போக நம்ம ஒன் டே விட்டுட்டு எடுக்கும் பொழுது அவ்வளோ கருமையாகவே மாறி அவ்வளோ அருமையான ஒரு சூப்பர் டூப்பர் ஹேர் டை அப்படின்னு சொல்லலாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டை அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேரில் ஆயில் இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஹேர் டை நல்லா க்ளீனாக நம்ம தலையில் போய் ஒட்டும். அதே மாதிரி அப்ளை பண்ணும்பொழுது நம்ம அந்த முடியினுடைய வேர் வரைக்கும் படுற அளவுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே ஃபுல்லாக அப்ளை ஆகும். நம்ம பாருங்களேன் எப்படி பேக் பண்ணுறோம் பாருங்கள். ஒரு கவரில் வச்சு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு ஒரு கவருக்குள்ளே வச்சு அந்த கவரை நல்லா முடிச்சு போட்டு நம்ம எடுத்து வைக்க போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் குளிங்க. நல்லா காஞ்சி கொட்டணும், அது மாதிரி வரணும். இந்த ஓரமாக வச்சுக்கலாம். பாருங்கள் ஒன் டே விட்டாச்சு. அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்க்குறோம். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு கருமை நிறம் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தாங்க நமக்கு வந்திருக்கு. பாருங்கள் ஓப்பன் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்ப்போம் இருங்க, எதையாக வச்சு ஓப்பன் பண்ணிடுவோம். ஆஹா, கத்தி எடுத்துட்டாங்க. கத்தி வச்சு ஓப்பன் பண்ணுவோம். பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆவலாக இருக்குது. எப்படி இருக்குது ஓப்பன் பண்ணுங்கள். ஆஹா, இப்படி ஒரு ஹேர் டையா, செம்மையாக கலர் மாறி இருக்கு பாருங்கள். எப்படி மாறி இருக்கு பாருங்களேன். எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஒன் டே விடுங்க, இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹேர் டை கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சொன்ன மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் போடக்கூடிய லைக் எல்லாமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் பாருங்கள் மக்களே, நம்ம சேனலில் இது போல் நிறைய வீடியோ இருக்குது. போய் நம்ம சேனலை விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு லைக் அள்ளி தெளிங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு புது மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது
உங்கள் தீனா ஹரிணி சேனல். தேங்க்யூ, பாய்.